எல்லாருக்கும் வணக்கம். இதழி நீலா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏன் நம்ம சேனல்ல 20 நாளா வீடியோ போடல? எல்லாரும் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க, என்னாச்சு இதழி நீலா சேனல் என்னாச்சு, வீடியோவே வர்றதில்ல, சுபாஷ் ரொம்ப நாளா வர்றதில்ல. நீங்க இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு காரணம் தான். அந்த காரணமே இவதான் அதோடைய காரணம். திரும்பி ஊஞ்சிய காமி. இவதான் இதோடைய ஒட்டுமொத்த காரணம். சுபாஷோட பொண்டாட்டி திடுதிப்புன்னு ஆடி மாசம் கட்டினா இவனை தான் கட்டுவேன்னு வீட்டுக்கு வந்துட்டா. வேற வழி இல்லை, சௌமியா பண்ணிட்டு பண்ணலான்னு இருந்தோம். சரி, அவனுக்கு அவதான் முடிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆடியாவது ஆவணியாவதுன்ட்டு ஆடி மாசத்துலயே எல்லா வேலையும் பண்ணி ஆவணி முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சு முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு 5ஆம் நாளே தாலியும் பிரிச்சு கோத்துட்டேன். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வீடியோல நம்ம சமையல் இமெயில் எதுவுமே பார்க்க போறது இல்லை. நம்ம வீட்டுல வரலட்சுமி அம்மன் நோன்பு இருக்கு. அதை வந்து இந்த வருஷம் என் மருமக தான் எடுக்க போறா. இத்தனை வருஷம் நான் தான் எடுத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் அவன் வந்துட்டா. இந்த வருஷம் தான் நம்ம சேனல்ல இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போறோம். நம்ம வீட்டுல வரலட்சுமி அம்மன் எப்படி வர வைக்கணும்ன்றத அப்படியே தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இப்போ வரலட்சுமி வீடியோ தான் போட போறோம். நம்ம வரலட்சுமி அம்மன் சாமி கும்பிட்ற வீடியோவை இப்போ வந்து இவங்களுக்கு நலங்கு வச்ச வீடியோ, கல்யாண வீடியோ எல்லாமே வந்து அடுத்து இவங்க வெளியே போய் சாப்பிட்றது, விருந்து வீடியோ எல்லாமே அடுத்து வந்து அப்லோட் ஆகும். மறக்காம எல்லாரும் பாருங்க. எல்லா வீடியோவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வீடியோ எல்லாம் வர வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா ரெடி பண்ணி அடுத்தடுத்து சுபாஷ் போடுவான் பாருங்க. அடுத்து இனிமே வந்து வீடியோல வந்து சுபாஷ் வந்துருவாரு. இனிமே ஏன் வரலன்றத ரீசன்ல அடுத்து அவர் வாயாலேயே கேளுங்க, அவரே சொல்லுவாரு. இதுலயே வரேன், பாத்துக்கோங்க, வந்துட்டேன், போதுமா? என்ன ரீசன் கேளுங்க. காதல் 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 இதான் ரீசனு. அங்க பாருங்க வெக்கத்தை ஒரு வழியா சாதிச்சுட்டாங்க 2 பேரும். சரிங்களா? சாதனைக்கு காரணம் 2 பேரும் ஒரு வழியா சாதிச்சு ஒரே அங்க பாருங்க குஷியா பாருங்க 2 பேரும் மூஞ்சிலையும். இப்ப இவன் எப்படி இருக்கான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. என் மருமகன் எவ்வளவு அழகா இருக்கா, எப்படி இருக்கான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இவனை காரி துப்புங்க. அம்மா கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருந்தா காதலுக்காக. சரி, நம்ம இப்ப போயிட்டு வரலட்சுமி சாமி கும்பிட்ற வீடியோ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து வரலட்சுமி அம்மன் பூஜை பண்ணும் போது கலச சொம்பு வச்சுதான் பண்ணணும். கலச சொம்பும் வச்சு பண்ணலாம். நம்ம கிட்ட கலச சொம்பு இல்லைன்னா சும்மாவே நடு வீட்டுல நம்ம சாதாரணமா வெத்தலை பக்கம் தேங்காய் வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5 பேருக்கு நம்மளால முடிஞ்சதை தாம்பூலம் கொடுங்க. ரொம்ப விசேஷம். இல்லை நான் கலசமே வைக்கிறேன்னா கலசம் வைக்கிறவங்க கலச சொம்பு வச்சு கலசம் வச்சு அப்படியே உங்களால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தாம்பூலம் கொடுங்க. சரிங்களா? நான் வந்து வருஷம் அந்த கலச சொம்பு வச்சுதான் கும்பிடுவேன். இது வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இதை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு இது ரொம்ப ஆசை, இந்த மாதிரி வாங்கி கொடுங்கட்டு. இது இங்க கலச சொம்பும் இருக்கும். இது உள்ள இந்த அப்படியே சிலை முகம் மட்டும் நம்ம தனியா வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ இதே தான் கலச சொம்பு. இதை வச்சுட்டு இதுக்குள்ள வந்து முதல்ல அரிசி போட்டுக்கணும். நம்ம பச்சை அரிசி என் மருமக கையில கொடுத்து தான் போட போறேன். இப்படி வச்சு இந்த சோத்து கையில ஃபுல்லா கொட்டுமா. இதெல்லாம் எழுந்து கீழே சிந்தாம கொட்டிக்கும். பொறுமையா கீழே சிந்தாம கொட்டு. எப்படி? இப்படி வச்சு கொட்டு. கையை உள்ள வச்சுக்கோ. போதும். இப்படி போட்டு 2 அரிசி இதுல அள்ளி போட்டு தான் வைக்கணும். அப்படியே வைக்க கூடாது. இது பிளாட் பண்ணி விட்டாச்சு. என்ன தெரிகிறது? இப்ப உள்ள வந்து பச்சை அரிசி போட்டாச்சு. பாதி தான் போட்டிருக்கேன். நீங்க உள்ள இன்னும் நிறைய பொருள் வைக்கிறதுனால நான் பாதி போட்டிருக்கேன். இப்ப வெத்தலை பாக்கு வைக்க சொல்லியிருக்கேன். வெத்தலை பாக்கு வைடா. உள்ள வெத்தலை பாக்கு வச்சு எலுமிச்சம்பழம், கண்டிப்பா எலுமிச்சம்பழம் ஒன்று அதுக்குள்ள வைக்கணும். வைங்க. பூவு, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு. அப்படியே உள்ள வை. பரவாயில்ல, எப்படி வேணாலும் வைக்கலாம். உள்ள கேப் நல்லா பிளேஸ் பண்ணி வை. அப்புறம் இதுக்குள்ள ஒரு தங்கம் வைக்கணும். நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு காயின் வைக்கிறேன். குழந்தை கையில கொடுத்து வைக்க சொல்றேன். வீட்டை உள்ள என்ன இருக்கும் நம்ம கையில ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தா கூட வச்சுக்கிட்டா விசேஷம். இப்போ வந்து நான் வந்து மட்டை தேங்காய் வாங்கி ஃபுல்லா மஞ்சள் தடவி வச்சுட்டேன். மஞ்சள் தடவி வச்சுட்டு முன்னாடி அம்மனுக்கு வந்து திலக ஷேப்ல நம்ம பொட்டு வச்சுக்கலாம். இது குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுறா, அதனால அவளுக்கு கற்றுக்க கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக சொல்லி கொடுக்கலான்ட்டு. இப்போ முகம் முன்னாடி பார்த்த மாதிரி கலசத்தை மேலே வைக்கணும். சூப்பர். அவ்வளோதான். அடுத்து வந்து நான் முகம் வச்சுருக்கேன். சொன்ன பார்த்தீங்களா, அம்மன் முகம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கட்டணும். மேலே முன்னாடி வச்சு கட்டுறேன். அப்படியே பின்னாடி நீ முன்னாடி வை, நான் பின்னாடி வந்து கட்டுறேன். ஆக்சுவலாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு வரலட்சுமி அம்மன் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து சாமி உள்ள எடுத்துட்டு வராங்க. அதுக்கு தான் அலங்காரம். வேலைக்கிழமையே வந்து நம்ம சாயங்காலம் ரெடி பண்ணிட்டு 6 மணிக்கு முன்னாடி அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துடணும். அப்புறம் தான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அதுக்குள்ள அலங்காரம் வேலை எல்லாம் ரெடி ஆயிடும். அதெல்லாம் வந்து சௌமியாவும் சுபாஷ் என் மருமக 3 பேரும் சேர்ந்து செய்வாங்க. என் மருமக பேர் வந்து நிஷா. அதை முதல்ல சொல்லலை. மருமக பேரு நிஷா. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நிறைய பேரை கூப்பிட முடியல. சொந்தக்காரங்களே நிறைய பேர் கூப்பிட முடியல. திடீர்னு 20 நாள்ல கல்யாணம் வச்ச கோவில தான் சிம்பிளா தான் வச்சிருந்தோம்.
அதனால் உங்களுக்கும் சொல்ல முடியல, ரொம்ப சாரி. சௌமியா கலந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன், எல்லாரும் வந்துருங்க, நம்ம எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எல்லாம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் அலங்காரம் பண்ணிவிட்டு மீதி காமிக்கிறேன். சாமியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கே சாமி வைக்கிறதுக்காக மனை ரெடி பண்ணி டெக்கரேஷன் கொஞ்சமாக பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். சாமியை வெளியேருந்து வரவழைச்சு நம்ம இந்த இடத்துல உட்கார வைக்க போகிறோம். அம்மனை இலை போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்து பச்சரிசி போடணும். வீடா இலை போட்டு பச்சரிசி வச்சு தான் அம்மனை உள்ளே வைக்கணும். நம்ம போட்டு எல்லாத்தையும் போட்டுவிட தங்கம். போட்டு அகலப்படுத்தி விடு. போதும் அவ்வளோதான். இப்போ நம்ம சாமியை வெளியேருந்து வரவழைச்சிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுக்கலாம் சாமி அம்மானை. ஓகே. இப்போ வந்து சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. வாசலில் விளக்க ஏற்றி வச்சாச்சு. இப்போ அம்மனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைச்சிக்கலாம். வாரா என் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம். இப்போ குழந்தை வந்து உள்ளே அழைச்சிட்டு போயிடுவான் அம்மனை. வாடா, இந்த பக்கம் பின்பக்கமாக வரணும். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அரிசி மேலே வை. பத்திரம் இப்படியே நேராக போகும். தூக்கிட்டு போயிட்டு அப்படியே நேராக அரிசி மேலே எடுத்து வை. அவ்வளோதான். கீழே விழுந்து சாமி கும்பிட்டு கூட கரெக்டாக இருக்கா? அந்த சைட்லேருந்து விழுந்து கும்பிடணும். அந்த பக்கம் இப்படியா? ஆமாம், அந்த சைட்லேருந்து விழுந்து கும்பிடணும்டா. இப்போ வந்து நம்ம வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. சாயங்காலமாக பொழுது போய் 6 மணிக்குள்ள. மீதி வந்து நாளைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ காலையில் மீதி இருக்கிற இந்த டெக்கரேஷன் அலங்காரம்லாம் இவங்க பண்ணிவிட்டு நாளைக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு பூஜையை ஃபுல்லாக இதில் கண்டினியூவாக போட்டுக்கலாம். வாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அம்மனை உட்கார வச்சாச்சு. வரலட்சுமி அம்மனுக்கு இன்னைக்கு பூஜை பண்ண போகிறோம். ரெடி ஆகிட்டாங்க சாமி. அம்மனை பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. गंभीर गणपति ज्ञान गणपति 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 पालय मां गणपति गुणपति गजपति ममपति वरपति सुरपति पालय मां वरपति सुरपति पालय मां वरपति सुरपति पालय मां चंदन कोट्टलगा मुरुगा तामरे वायलगा चंदन कोट्टलगा मुरुगा तामरे वायलगा वेल्ली वेललगा मुरुगा विभूति पोट्टलगा वेल्ली वेललगा मुरुगा विभूति पोट्टलगा पुल्ली मईललगा मुरुगा वल्ली मनवाला पुल्ली मईललगा मुरुगा वल्ली मनवाला कावी उडयलगा मुरुगा कस्तूरी बोट्टलगा कावी उडयलगा मुरुगा कस्तूरी बोट्टलगा
சேவல் கொடியழகா முருகா செந்துரவாயழகா சேவல் கொடியழகா முருகா செந்துரவாயழகா வள்ளி தேவானையுடன் மயில் மேல் நடனமாடி வரும் வள்ளி தேவானையுடன் மயில் மேல் நடனமாடி வரும் கடவுள் உந்தனை போல் முருகா கண்கண்ட தெய்வம் உண்டோ கடவுள் உந்தனை போல் முருகா கண்கண்ட தெய்வம் உண்டோ கண்கண்ட தெய்வம் உண்டோ பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோர் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி கைஸ் இப்போது பாட்டு பாடினது வந்து என் மச்சானுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ருத்ரனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் மாமா பசங்க. அப்புறம் இவன் வந்துட்டு ரக்ஷன் மாமி பையன். ரக்ஷனோட தம்பி வந்து சனோஷ். ஹாய் காட்டுங்களா, எவனுமே ஹாய் காட்ட மாட்டேறீங்க. அப்புறம் ஸ்ரீ வந்துட்டு சித்தி பொண்ணு, இவ்வளோ கூட சேர்ந்து பாட்டு பாடினா. அவளோட தங்கச்சி வந்துட்டு யோகஸ்ரீ. ஹாய் காட்டுமா. அப்புறம் இவன் வந்து சித்தப்பா பையன் பிரதோஷ். அப்புறம் ஹரி அங்கே நிற்கிறான். ஓகே, அப்படியே இன்னும் உள்ளே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணலாம். எல்லாரும் ஹாய் காட்டுங்களா. ஓகே, சரி உள்ள போய் பார்க்கலாம். இருங்க, பூஜை ஆரம்பிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பூஜை பாத்துக்கலாம் வாங்க.
இருங்கடி. தூங்கிட்டீங்களா 2 பேரும்? வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அம்மன் பூஜை என் மருமக நல்லபடியாக பண்ணா. அவளே தான் அவள் கையால் ஃபுல்லாக அவளே உட்காந்து பண்ணா. எப்பவுமே நான் தான் பண்ணுவேன். நான் பண்ணும்போது நம்ம சேனல் இல்லை. இந்த வருஷம் என் மருமக வந்திருந்தாலும் அவளே வந்து பூஜையை ஃபுல்லாக முடிச்சிட்டா. ரொம்பவும் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை நான் வந்து இன்றைக்கி அம்மனை எடுத்துருவேன். இன்றைக்கி 3ஆம் நாள் வியாழக்கிழமை நைட் வச்சுருந்தேன் இல்லைங்களா, எடுத்துருவேன். அதனால் நான் நைட்டு வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சிடுச்சு. பூஜை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியல. ஒரே வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்ததுனால என்னால் பெருசாக கண்டுக்க முடியல. வீடியோக்குள்ளேயே வர முடியல மருமக பூஜை பண்ணதுனால. இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ சாமி கும்பிட்ட வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி சாமி எடுத்துருவோம். இப்போ நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து பசங்களுக்கு கல்யாண வீடியோ, நலங்கு வீடியோ, தாலி பிரித்து கோத்த வீடியோ எல்லாமே அப்லோட் ஆகும். இதில் என்னென்னா கல்யாண வீடியோ மட்டும் இன்னும் எங்கள் கையில் அவங்க கொடுக்கல, கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துடுச்சுன்னா உடனே போடுவோம். மற்ற வீடியோலாம் உடனே வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து நம்ம சேனலில் ஒரு 20-25 நாளாக வீடியோ போடாதனால நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வராமல் கூட போகலாம். அந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பார்க்கட்டும். பார்த்துட்டு எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு சேனல் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சேனலில் சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் வந்து நம்ம நேற்று நான் பூஜை முடிச்சுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து முன்னாடியே என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டில் பேசி தட்டுலாம் கொடுத்துருந்தாங்க. தாம்பூல நான் சொல்லியிருப்பேன். அவங்க பேர் வந்து ஸ்ரீலதா. இப்போ அவங்க வீட்டில் வரலட்சுமி பூஜை முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அம்மா நீங்கள் வாங்க, உங்கள் வீட்டில் முடிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தா அவங்க என்ன நான் கொடுத்துருந்தாங்கன்னு நான் பார்க்கலாம். நான் எடுக்கவே இல்லை. ஜாக்கெட் பிட்டு, ஒரு பாக்ஸ்க்குள்ளே குங்குமம், மஞ்சா, தாலி கயிறு எல்லாமே இருந்துச்சு. நான் மீதியெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் மருதாணி, ஒரு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. மை, கண்ணாடி, வளையல் எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. சில்வர் தட்டு, வெள்ளி தட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. என்னை வந்து சௌமியாவையும் என் மருமகளையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சௌமியாவையும் 2 பேருமே. இவங்க 2 பேருமே நேற்று ஃபுல்லாக ஒரு நாள் விரதம் இருந்தாங்க. 3 பேருமே, இன்னொரு மச்சினர் பொண்ணும். அதனால் இவங்கெல்லாம் வந்து சாயங்காலம் வரத்துக்குள்ளே டயர்டாகி குழந்தைங்களாம் டொயின் ஆகிட்டாங்க. நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இவங்க ஆக்டிவாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். அவ்வளோதான் நம்ம வீடியோ சேனலில் ஃபஸ்ட்டு போட்டிருக்க வீடியோ இதான். நம்ம வீடியோ இப்போ ஒரு நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுது. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தெரிஞ்சவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வரலட்சுமி அம்மன் நான் இப்படி தான் கும்பிடுவேன். நான் வேறு ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ எனக்கு தெரியலனாலும் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் செஞ்சிருந்தது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சாமி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, சாமி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல. சாமி எப்பவுமே அழகா இருக்கும். எங்க வீட்டு வரலட்சுமி அம்மன் சூப்பரா இருப்பாங்க.